இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 4th சம் பார்க்குறோம். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா xy இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி xy இன்ட்டு கே ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பாலினாமியலுக்குரிய லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாலினாமியல் எழுதிக்கிறேன். அது உள்ளே வந்து ப்ராக்கெட்குள்ளே போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ xy கே ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கே. ஓகே, ஸோ இது எப்படி அடுத்த நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா xy கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கே, அதாவது அதாவது வெளியில் காமனாக எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் டேர்ம்ஸாக ஒன்றாகவும் அடுத்து ஒய் டேர்மாக ஒன்றாகவும் எழுதி பார்க்குறோம். ஸோ எக்ஸு கே ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ ஒய்கே ப்ளஸ் எக்ஸ், இது வேறு ஒய்யை எடுக்கும் போதும் எக்ஸ் ப்ளஸ் கே ஒய் தான் வருது. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய்கே, அதுக்கப்புறம் எக்ஸ் கே ப்ளஸ் ஒய். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த இருக்க பாலினாமியலுக்கும் நம்ம செய்கிறோம். ஸோ இந்த 1 and 2 கண்டுபிடிச்சி அதிலேருந்து தான் நம்ம எல்சிஎம் எழுதுகிறோம். இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.